உலகமயமாக்கல், பொருளாதார தாராளமயமாக்கல் உள்ளிட்ட காரணங்களால் உலகம் சுருங்கிவிட்டது. கூடுதல் மொழிகள், அதுவும் உலகில் பொருளாதார ரீதியாக முன்னேறிய நாடுகளின் மொழிகளை கற்றவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் என்ற நிலை உருவாக்கியிருக்கிறது. இதனால் ஜெர்மன், பிரெஞ்சு, சீனம், ஜப்பான் மொழிகளை கற்கும் ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. பெருநகரங்களில் மட்டுமின்றி கோவை, மதுரை, திருச்சி போன்ற 2ஆம் நிலை நகரங்களிலும் மொழி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. யாருமே தனிமையாக வாழ முடியாது. கட்டாயம் நம்ம எங்கே போனாலும் அந்த நாட்டினுடைய மொழியை தெரிஞ்சிருப்பது அவங்களுக்கு நல்லது. நிறைய கம்பெனிஸும் இண்டஸ்ட்ரீஸும் வந்துகிட்டே இருக்கு. அதனால் அவங்க மற்ற நாடுகளினுடைய அந்த கம்பெனிஸ் இங்கே இருக்கிறதுனால அவங்க அந்த மொழி தெரிஞ்சவங்களை அந்த வேலைக்கு அமர்த்துக்கு அவங்க விரும்புகிறாங்க. அது எந்த ஃபீல்டுன்னு எடுத்தாலும் சரிதான். மொழி தெரிஞ்சவங்களுக்கு, அயல்நாட்டு மொழி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது இப்போ. அதனால் ஒரு மொழி படிக்கிறதுனால அவங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் இருக்குது. அந்த நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உள்ள கார்ப்பரேட் செக்டர்லேயும் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் கம்பெனிஸ்லேயும் ஒர்க் பண்ணதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு மொழிகளில் அதிக வரவேற்பு இருப்பது ஜெர்மன் மொழிக்குத்தான். தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் முன்னேறிய நாடு. கல்வி, வேலை, தொழில் வாய்ப்புகள் ஏராளம் என்பதால் இளைஞர்கள் ஜெர்மன் கற்க விரும்புகின்றனர். ஜெர்மனியை பொறுத்தவரையில் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட், என்ஜினியரிங் படிக்கவங்களுக்கும் சரி, என்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே போகக்கூடியவங்களுக்கும் சரி, வேலை கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் அங்கே படிக்கவங்களில் ஒரு 70% ஆஃப் த பீப்புள் அவங்க இங்கே என்ஜினியரிங்கை பிஇ முடிச்சுட்டு அங்கே எம்இக்கு போகிற மாதிரி போகிறாங்க. அந்த எம்இ முடித்த உடனே அவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மோர் தேன் ஒரு 90% இருக்கு. ஐரோப்பிய நாடுகள், கனடாவின் கூபெக், ஆப்பிரிக்க நாடுகளில் பிரெஞ்சு பேசுபவர்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு. சீனாவில் வர்த்தகம் செய்ய வேண்டுமெனில் சீன மொழி தெரிந்திருப்பது அவசியம். ஜப்பானியர்களும் தங்களது கொள்கையை மாற்றிக்கொண்டு பிற நாட்டினருக்கு கதவை திறந்துவிட்டுள்ளனர். பிரெஞ்சு மொழிக்கு வரவேற்பு ரொம்ப அதிகம். ஆங்கிலத்துக்கு பிறகு மிகுதியான மக்களால் மிகுதியான கண்ட்ரீஸில் பேசக்கூடிய மொழிகளில் ஒன்றாக இருக்குது. யூரோப்பில் மட்டும் இல்லை, கனடாவில் அது முக்கியமான மொழி. அங்கே 2 மொழிகள் இருக்குது கனடாவில். ஒன்று ஃப்ரெஞ்சு, ஒன்று இங்கிலீஷு. ரெண்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தேன் 60% ஆஃப் த பீப்புள் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் இன் ஆப்பிரிக்கா. இமிக்ரேஷன் எண்ணி போகிறாங்க இல்லவா, கனடா இல்லைன்னா ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு, அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. அந்த அட்வான்டேஜ் இதை படிச்சுட்டு போகிறதுனால அவங்களுக்கு அங்கே எளிமையாக வேலை கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. படிப்புடன் மொழி புலமையும் இருந்தால் வெளிநாடுகளில் வேலை உறுதி என்பதால் முன்னேறிய நாடுகளின் மொழிகளை படிக்க இளைஞர்கள், இளம்பெண்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளது.